இன்றைக்கி நாம் கொசுக்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கொசு இனத்தில் 3500 வகையான கொசுக்கள் இனங்கள் இருக்குது. இதில் ஆண் கொசுக்கள் எல்லாமே பூக்களின் தேன் மற்றும் தாவர சாறுகளை மட்டும்தான் உண்ணுங்க. பெண் கொசுக்கள் மட்டும்தான் மனுஷங்களோட இரத்தத்தை உறிஞ்சு குடிக்கும். ஒரு கொசு சுற்றி இருக்க இடத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடு எங்கே அதிகமாக இருக்குன்றதையும் வேர்வை ஸ்மெல்லையுமே நல்லா உணர முடியுங்க. ஒருத்தரோட உடம்புல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை வச்சு அந்த கொசுவானது அவங்க என்ன பிளட் குரூப் அப்படின்ற அளவுக்கு அதனால் தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு தான் O+ பிளட் குரூப் இருக்கவங்கள்ட்டையும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்டையும் அதிகமாக கொசு கடிக்கிறதுக்கு. ஆண் கொசுக்களால் அதிகபட்சம் 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் தாங்க வாழ முடியும். அதே பெண் கொசுனால் 6 மாதம் வரைக்கும் வாழ முடியும். பெண் கொசுக்கள் அதோட வாழ்க்கையில் ஒரு 3 தடவை வரைக்குமே அது முட்டையிட முடியுங்க. ஒவ்வொரு தடவை முட்டை போடும் போதும் திட்டத்திட்ட 50லேருந்து 300 முட்டைகள் வரை இட முடியுங்க. கொசுக்களோட லைஃப் சைக்கிளில் ஃபஸ்ட்டு வர்றது முட்டைகள் தான். இந்த முட்டைகள் தண்ணியில் தான் இந்த கொசுக்கள் முட்டையிடும். இந்த முட்டை இட்டதுமே அந்த கொசுக்கள்லேருந்து லாவா அப்படின்னு சின்ன சின்ன புழுக்களாக அது வரும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளர்ந்து பியூப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அந்த பியூப்பா கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி மாதிரி மாறி கொஞ்ச நாள்லேயே ஒரு பெரிய மஸ்கிட்டோவாக மாறிடும். அந்த கொசு நல்லா பறக்கக்கூட திறமை படிச்சிருக்கும். அது ஆணாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை தேடி போகும். பெண்ணாக இருந்தால் ரத்தத்தை தேடி போகும். பெண் கொசுக்கள் ரத்தத்தை தேடி போகிறதுக்கான முக்கியமான காரணமே ரத்தம் இருந்தால் தான் அதனால் முட்டைகளை இன முடியும். எந்த விலங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.